என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 41வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில், என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்தில் எப்படி அறிக்கை செய்கிறார் பாருங்கள். என் சத்துரு என்னை தோற்கடிக்கல, அதனால் ஆண்டவரே நீர் என் மீது என்னவா இருக்கிறீர், பிரியமாக இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய சத்துருக்கள் யார்? நம்முடைய சரீரத்தில் போராடி கொண்டிருக்கிற மாமிசத்தின் கிரியைகள் தான் சத்துருக்கள். கோபம், மூர்க்கம், கசப்புணர்ச்சிகள், விபச்சாரம், வேசித்தனம் என்ற மாமிசத்தின் கிரியைகள், இவைகள் ஓயாமல் நம்மோடு கூட போராடி கொண்டே இருக்கும். இவைகள் தான் நம்முடைய சத்துருக்கள். இந்த சத்துருக்களை நீங்கள் ஜெயிக்க ஜெயிக்க கர்த்தர் உங்கள் மீது பிரியமாக இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். அதை தான் தாவீது சொல்லுகிறார். என் சத்துரு என் மீது ஜெயம் எடுக்காததினால் நீர் என் மீது பிரியமாக இருக்கிறீர் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறார் பாருங்கள். கோபத்தின் மீது ஜெயம் எடுங்க, அசுத்த இச்சைகள் மீது ஜெயத்தை எடுங்க. இந்த சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ள இடம் கொடாதிருங்கள். பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேறி வாருங்கள். கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். நீங்கள் இப்படி சத்துருக்கள் மீது ஜெயத்தை எடுக்க எடுக்க கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லாவித மாமிசத்தின் கிரியைகளாகிய சத்துருக்களை முற்றுமுடிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெயிப்போம். வார்த்தையின் துணை கொண்டு ஜெயிப்போம். கர்த்தர் நம்மீது அதிகமாய் தன் பிரியத்தை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.